கோர்ட்ல போய் என்ன விஷயத்துக்காக நிக்கிறாங்களோ இல்லையோ, டிவோர்ஸ்க்காக கண்டிப்பா அங்க அந்த ஒரு கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். லவ் பண்ணும்போது நிறைய பொய்யா சொல்லி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் நிறைய கொடுத்து அரேஞ்ச்ட் மேரேஜ்ல வந்து நிறைய நேரங்கள்ல அதுலயும் பொய்கள் எல்லாம் இருக்கு. பிரிவுக்கு வழிவகுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சைடு ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப்க்கு சண்டைனா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்டயே கூட ஷேர் பண்ணாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அவங்க என்ன புருஷன்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை புருஷன்ட்ட சொல்றது கிடையாது. புருஷன் ஃபேமிலிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ ஸ்டேட்டஸா போய் வச்சிருவாங்க. நிறைய பேர் டிவோர்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும் போது தப்பான இன்னொரு நபரை வந்து சோஷியல் மீடியால இருந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு மேரேஜ்லயுமே கண்டிப்பா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இப்போ நம்ம எடுக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் என்ன விஷயத்துக்காக நிற்கிறாங்களோ இல்லையோ, டிவோர்ஸ்க்காக கண்டிப்பாக அங்கே அந்த ஒரு கேஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ்க்கு தான் நிறைய டிவோர்ஸ் நடக்குது, இன்னொரு சைட் பார்த்தா இல்லை லவ் மேரேஜுக்கு தான் நிறைய டிவோர்ஸ் நடக்குது. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, ஐ டோன்ட் திங்க் இட் மேட்டர்ஸ். அரேஞ்ச்ட் மேரேஜ் இல்லைன்னா லவ் மேரேஜ் எதில் டிவோர்ஸ் அதிகம் அப்படின்லாம் கேட்டால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. இப்போது லவ் மேரேஜ் பண்ணுறவங்க வந்து லவ் பண்ணும்போது நிறையா பொய்யா சொல்லி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் நிறையா கொடுத்து அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய சண்டைகள் வருது. அரேஞ்ச்ட் மேரேஜ்ல வந்து நிறைய நேரங்கள்ல அதுலயும் பொய்கள் எல்லாம் இருக்கு. பட் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது மருமகளை எப்படி நடத்துறாங்க, அவங்களோட ஆசை பாசங்களுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மருமக எந்த அளவுக்கு வாழப்போற குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சுத்தி இதுலதான் சண்டை வரும். பட் ரீசன்ட் டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடா இல்லை அப்யூஸ் ரிலேட்டடா குடிச்சிட்டு வந்து ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, இல்லை நிறையா கடன் வாங்கிட்டாங்க, ஃபினான்ஷியலி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்காங்க, இப்படி ஒரு பர்சனோட வாழ முடியாது, இந்த மாதிரி காரணங்களுக்காகவும் டிவோர்ஸ் ஃபைல் ஆகுறாங்க. ஸோ இதோட ஒன் ஆஃப் த ரூட் பார்த்தீங்கன்னா ஏர்லி மேரேஜஸ். இப்போது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ்னால ரொம்ப ஏர்லியாக மேரேஜ் பண்ணிக்கிறது. இதுவே கிராம சைடில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட அந்த அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறது. ஸோ ஏர்லி மேரேஜஸ் கூட இந்த டிவோர்ஸ்க்கான ஒன் ஆஃப் த ரீசன் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் இல்லாத ஒரு வயசுல பண்ணிக்கிறதுனாலயா? புரிதல் அப்படிங்கிறது வரத்துக்கு டைம் ஆகும். அதனால நம்ம மேரேஜஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா தள்ளி போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இது பதில் கிடையவே கிடையாது. கண்டிப்பா மெச்சூரிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபேமிலி லைஃப் கண்டிப்பா ஒரு 30 வயசுக்கு மேலதான் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். சின்ன பிள்ளைங்க மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனா இது எல்லாமே பிரிவுக்கு வழிவகுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அன்லெஸ் தேவையில்லாத வெளி சோர்சஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி தேவையில்லாத பேரண்டல் இன்வால்வ்மெண்ட், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே ஒரு மாதிரி ரொம்ப அக்லியா ஆனதுக்கு அப்புறமா தான் அது வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடும். அப்படி இல்லைன்னா சண்டை போட்டுப்பாங்க, அடுத்த நாள் சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரியான ஃபேமிலி லைஃப் தான் நிறையவே இருக்கு. ஸோ ஏஜ் வந்து லேட்டா தான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நோ, ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் த ஆன்சர். ஓகே. இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருக்கும் போது அவங்க என்னதான் அந்த ஒரு சண்டை பிரச்சனைன்னு வந்தாலுமே ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ஒரு லவ்னாலையும் இருக்காங்க, கேர்னாலையும் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானேன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள முடிஞ்சிக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி தான். பட் இது வந்து தேர்ட் பர்சன் கிட்ட போகிறப்ப அங்கேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் டைமில் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இல்லாமல் இருந்திருக்கு. எப்படிமா? அப்போ வந்து ரொம்ப ஒபீடியன்ட் சில்ட்ரன் இருந்தாங்க வீட்டில். இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாலும் ஐயோ அப்பா அம்மாக்கு அதுக்கு வரைக்கும் போயிடக்கூடாது, அவங்க இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரியான பயம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜெனரேஷன் அப்படி கிடையாது. தே ஆர் வெரி வெரி இண்டிபெண்ட். எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஜெனரேஷன் அதை கேட்கறது கிடையாது. இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு புரியாது, நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில்ட்ரன் தான் இருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸுமே நிறைய நேரத்துல நடுநிலையா இல்லை. முன்னாடி வந்து
மருமகளை அப்படியே நின்னு சப்போர்ட் பண்ண இன்லாஸ் எல்லாம் இருக்காங்க. ஏய் நீ சும்மா இருடா, அவ பாவம் நம்ம வீட்டுல வாழ வந்திருக்கா இப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் பயாஸ்டா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேரண்டிங் ஸ்டைலே மாறிடுச்சு இல்லையா? என் பிள்ளை என்ன பண்ணாலும் கரெக்ட், நான் என் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. நிறைய கேர்ள்ஸுமே மிஸ்டேக் பண்ணும் போது அதை கரெக்ட் பண்ணாம இருக்கிற பேரண்ட்ஸும் இருக்கத்தான் செய்றாங்க. நான் என்னோட கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது சில நேரங்களில் நமக்கே தெரியும், சே இந்த பிள்ளைய வந்து ரொம்ப பேம்பர் பண்றாங்களா, அப்பா அம்மா அதிகப்படியா பேம்பர் பண்றாங்க. பேம்பர் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ரொம்ப அதிகப்படியா பேம்பர் பண்ணும்போது அவங்க செய்யற தவறுகளை கூட சுட்டி காட்டுறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமும் கூட. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒன்று உள்ள வந்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. ஒரு சைடு ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப்க்கு சண்டைனா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தேர்ட் பர்சன், ஃபேஸே தெரியாத ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட அதை போய் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹெல்தி ஆகும்? அம்மா ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்டயே கூட ஷேர் பண்ணாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். உங்களுக்குள்ள ஒரு சண்டை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க பேசி தீர்த்துக்க பாருங்க. அப்படி இல்லையா இருந்தா யாராவது ஒரு உண்மையான ஒரு குட் சோல் நடுநிலையா இருக்கிறவங்க கிட்ட நீங்க வந்து ஹெல்ப் கேட்கலாம். கொஞ்சம் இதை சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு ஹெல்ப் கேட்கலாம். தட் கேன் பி அன் இன்லா, ஃப்ரெண்ட், அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர். ஆனா குரூப் சேர்க்கறத பண்ணக்கூடாது. என் சைட்ல எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, உன் சைட்ல எத்தனை பேர் உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அது மேன் வர்சஸ் உமன் அந்த மாதிரி ஆயிடும். இதுல நீங்க as you very rightly said, சோஷியல் மீடியால வந்து நிறைய பேர் போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கம்மா, ஸ்டேட்டஸ். அவங்க என்ன புருஷன்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை புருஷன்ட்ட சொல்றது கிடையாது. புருஷன் ஃபேமிலிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ ஸ்டேட்டஸா போய் வச்சிருவாங்க. இப்போ நீங்க ஸ்டேட்டஸா வைக்கிறனால உங்களுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. இன்ஃபேக்ட் நீங்க உங்களோட இமோஷனல் டிஸ்டர்பன்ஸை வெளியில காட்டுறீங்க. நீங்க ஒரு வீக் பர்சனா வெளியில ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத சோஷியல் மீடியால காட்டணும்னு விருப்பப்படுவேனா, இல்ல நான் ஏமாந்துட்டேன், நான் வந்து ஒருத்தங்களை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறத நினைக்கிறேனா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ யூ பிகம் அ விக்டிம், யூ பிகம் அ டார்கெட் ஆல்சோ. ஏன்னா இந்த மாதிரி வீக்கான பீப்புளை டார்கெட் பண்ணி ஏமாத்துறவங்க சோஷியல் மீடியால இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூர் இன் ட்ரபிள், நான் இருக்கேன் உங்களுக்கு, நீங்க எதுக்குன்னா அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வெறும் மெசேஜ்ல தான் இருப்பாங்க, நிஜத்துல யாருமே வரமாட்டாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு புரியாது. ரொம்ப லோவா இருக்கும் போது சோஷியல் மீடியாக்குள்ள இருந்து ஒரு குரல் நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லும் போது யாரா இருந்தாலும் ஏமாறத்தானே செய்வாங்க. ஆனா நீங்களா அப்படி ஒரு வலையில போய் தயவு செஞ்சு விழாதீங்க. நிறைய பேர் டிவோர்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும் போது தப்பான இன்னொரு நபரை வந்து சோஷியல் மீடியால இருந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. பார்க்கும்போது அது பெட்டரா இருக்கு அப்படின்னு நினைச்சிடுறாங்க. தென் லேட்டர் தே ரியலைஸ்ட், ஐயோ நான் இன்னொரு ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டேனே. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க. இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து உடனே இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு போகாதீங்க. நீங்க ஒரு பிரேக்கப் ஃபேஸ்ல இருக்கும் போது யாரை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தான் தெரியும். அவங்க எனக்கு நல்லது செய்வாங்க, இது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நோ, அப்படி ஒரு விஷயமே நடக்காது. கொஞ்சம் நீங்க டேக் அ பிரேக். அப்பதான் உங்களால அடுத்து வரக்கூடிய ஒரு நபரை வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும் போது 9 years 10 years ஆஃப் லவ் இருக்கும், அது சக்ஸஸ்ஃபுல்லா மேரேஜ்ல போய் முடியும் வித் பேரண்ட் சப்போர்ட்டோட. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. அந்த ஒரு 9 to 10 years இல்லாத ப்ராப்ளம் ஆஃப்டர் மேரேஜ் எதனால ஏற்படுதுமா? எந்த ஒரு மேரேஜ்லயுமே கண்டிப்பா இருக்க வேண்டிய விஷயம் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸானா எப்படி இருப்போம், அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், ரெஸ்பெக்ட் ஈச் அதர். நீ என்ன வாழ்க்கையில் ஆகணும்னு நினைக்கிற, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, நான் சப்போர்ட் பண்றேன். நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். குழந்தைங்கன்னு வந்ததுக்கு அப்புறமா நீ பெட்டர் பேரண்டா நான் பெட்டர் பேரண்டாங்கிற அந்த காம்படிஷன் வந்துட்டாலே அந்த ஃபேமிலி கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். 2 பேரும் சேர்ந்ததுதான் பேரண்ட் அப்படிங்கிற அந்த டேர்ம். அம்மா தனி அப்பா தனி கிடையாது. அந்த குழந்தை வந்து அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா இந்த மாதிரி எல்லாம் கேட்கறது. அப்பா முக்கியமா அம்மா முக்கியமா, அப்பாவும் முக்கியம் அம்மாவும் முக்கியம். ஒரு குழந்தை வந்து அம்மாவை எதிர்த்து பேசினா, அம்மா சொல்றத கேட்கலன்னா அப்பா தான் முதல்ல வந்து நிக்கணும். நீ ஏன் அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்கிற. ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்குது,
நீ விடுறா, அவ அப்படிதான் என்னையும் போட்டு டார்ச்சர் பண்றா, உன்னையும் போட்டு டார்ச்சர் பண்றா. ம். இது மாதிரி எல்லாம் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது யாரு? அந்த ஃபேமிலிக்குள்ள வருது அந்த குழந்தை தானே ஃபர்ஸ்ட். அந்த குழந்தைய அரவணைச்சு அவங்க ஃபேமிலியை ஒழுங்கா ஃபார்ம் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு உன் வீட்டுல இந்த தாத்தா பாட்டி முக்கியமா, இந்த தாத்தா பாட்டி முக்கியமா, இந்த மாதிரியான சண்டைகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா வருது நிறைய ஃபேமிலிஸ்ல. இப்போ ஒரு பொண்ணு வந்து நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு வேலையை விட்டுட்டு வீட்டுல இருந்து ஷீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த சில்ட்ரன்னா, அந்த வேலையை வந்து யூ கேனாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அதை நம்ம கண்டிப்பா கிராண்டடா எடுத்துக்கவே கூடாது. இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு படிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்த்துட்டு நான் ஹஸ்பண்டை பாத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஜாலியா தானே இருக்க, காலையில ஆனா பிள்ளைல ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நல்லா 1 மணி நேரம் தூங்குற, நினைச்ச நேரத்துக்கு எந்திரிக்கிற, உனக்கு வேலைக்காரி வரா, எல்லாமே இருக்கு, எல்லா சொகுசும் இருக்குன்னா நோ, அது மட்டும் கிடையாது. அதை தாண்டி என்னோட கெரியரை நான் விட்டு கொடுத்து நான் வீட்டுல இருக்கேன்னா அதுக்கான ரெக்கக்னிஷனை அந்த பொண்ணு கொஞ்சம் எதிர்பார்க்கறா. எங்கேயும் இருந்து இன்லாஸ் கிட்ட இருந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அது கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அந்த லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹஸ்பண்டை பெருசா அப்ரிஷியேட் பண்ண தோணாது. ஏன்னா என்ன அப்ரிஷியேட் பண்ணல, அப்போ எப்படி நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதுல வெளியில இருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் இன்வால்வ்டா இருந்தாலோ இல்ல தேவையில்லாம பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ அந்த மாதிரி இருக்கும்போது லாட் ஆஃப் மிஸ் மேட்சஸ் ஹேப்பன். அப்போ அதுல தான் இந்த பிரேக்கா நீங்க சொல்றீங்க 9-10 years லவ் பண்ணும் போது they had their own friendship, they had their own life. ஆனா கல்யாணம்னு வரும்போது வேற. நீங்க வந்து 10 வருஷம் லவ் பண்ணலாமா, ஆனா கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு 100% உங்களால இமேஜின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது. நீங்க 1000 டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த பையனோட, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருப்போம், அப்படி இருப்போம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது எல்லாமே நீங்க பேசலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா என்னடா இவன் இப்படி எல்லாம் பண்றான், அவன் பாத்ரூம்க்கு போனா துணியா லாண்ட்ரி பாஸ்கெட்லயே போட மாட்டேங்கிறான், அப்படியே கீழே கழட்டி போட்டுட்டு போறான், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ரியாலிட்டியா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் வந்து ஹிட் ஆகும். எனக்கு சுவாரஸ்யமா சொல்லணும்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. she said நல்லா இருந்தான், எல்லாமே ஓகேவா தான் இருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறமா தான் தெரியுது அவன் வந்து வாரத்துல 1 நாள் தான் குளிக்கிறான், எனக்கு இது முன்னாடி அது தெரியவே தெரியாது, இப்பதான் எனக்கு அது தெரியுது. see all these small things when you start living together அப்பதானே உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து குட்டி குட்டி சண்டை வரும். அப்புறம் அவர் கொரட்டு விடுறாரு, அது இப்பதான் எனக்கு தெரியுது. அப்புறம் அந்த பையன் சொல்லுவான் சிம்பிள்னு சொன்னா மேம், செலவு பண்றா மேம் பயங்கரமா, என்னால தாக்கி பிடிக்கவே முடியல, நான் ரொம்ப சிம்பிள்னு தான் அவ சொன்னா. கேட்டா அங்க இருக்கும்போது எங்க அப்பா செலவுக்கு கொடுத்தாரு, இங்க நீ கொடுக்க மாட்டேங்கிறன்னு சண்டை போடுறா. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வாழும் போதுதான் தெரியும். உங்களை அஃபெக்ட் பண்ண ஒரு கேஸ், அஃபெக்ட் மீன்ஸ் இந்த மாதிரிலாம் கூட நடக்குதாப்பா கப்பிள்ஸ்குள்ள அப்படின்னு உங்களை நீங்க நினைச்ச ஒரு ஐயோமா பலதுமா எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவு டு சே. பட் சி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வருவாங்க, ஃபேமிலி கவுன்சிலிங் வருவாங்க, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் within the relationship or about life itself is very normal. ஏன்னா அந்த ஏஜ் அந்த மாதிரி அவங்களுக்கு ரியாலிட்டி புரியறதுக்கு டைம் ஆகும். ஆனா சமீபத்துல இந்த ரொம்ப மெச்சூரான கப்பிள்ஸ், அவங்க வந்து ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற கப்பிள் வந்து கவுன்சிலிங்க்கு வரும்போது இத்தனை வருஷம் மனசுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருந்தது எல்லாத்தையும் அப்படியே வெளியில கொட்டி இதுக்கு மேல என்னால இவரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ஹேண்டில். ஆல்சோ பிகாஸ் ஆஃப் மை ஏஜ். சரி, ஏன்னா வர்றவங்களுக்கு வந்து 56 years 60 years இருக்கும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கும் வயசு தாம்மா, உனக்கு என்ன பெருசா தெரிஞ்சிட போறது என் வாழ்க்கையை பத்தி அப்படின்னு தான் அவங்க ஆரம்பிப்பாங்களே. சோ அவங்க கிட்ட நான் ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கே கொஞ்சம் கூட டைம் ஆயிடும். ஆனா அந்த மாதிரி நாங்க வாழ முடியாது அப்படின்னு பிரிஞ்சு போற மெச்சூர் கப்பிள்ஸ், வெரி சீனியர் கப்பிள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ஹேண்டில். அது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா இத்தனை நாள் நாங்க பொறுத்து போயிட்டோம், குழந்தையெல்லாம் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இப்போ எங்க பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, இப்போ இதுக்கு மேல என்னால வாழ முடியாது இவரோட அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி கிரே டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வயசான காலத்துல டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ணவங்க எல்லாமும்
இருக்கிறாங்க. முன்னாடி காலத்துல இருந்தாங்கன்னா இல்லவே இல்ல. டிவோர்ஸ் 1-2 யங் கப்பிள்ல இருந்தது. ஆனா ரொம்ப வயசானவங்க டிவோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அதுவுமே அதிகரிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ஏதோ ஒரு மலையாள மூவில கூட நான் இதை பார்த்திருக்கேன். லாஸ்ட் ரொம்ப ஒரு அந்த 60ஆம் கல்யாணம் அப்போ ஒரு டிவோர்ஸ் பண்ணுவாங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆமா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்குது. மேபி இந்த படத்தை பார்த்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறாங்களா? எஸ், நம்ம இப்பதான் நம்மளோட வாய்ஸ் அவுட் பண்ணணும்ட்டு. இல்ல மாசி, டு பி வெரி ஃப்ராங்க், நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் வந்து மூவிஸ ப்ளேம் பண்ணவே மாட்டேன். ரியாலிட்டியை தான் உண்மையாவே மூவியா எடுக்கிறாங்க. நான் ரீசெண்டா இந்த டியூட் படம் வந்ததுல நான் ரொம்ப நாள் கழிச்சுதான் அதை தியேட்டர்ல போய் பார்த்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க பாத்தீங்களா கேட்டாங்க. எனக்கு டைம் இல்ல, நான் பார்க்கல. தென் when I went and saw the movie, நான் உண்மையா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் தென் நான் திரும்ப வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தேன், ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் மூவின்னு போட்டு. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு ஃபிளாக் பேரர் ஆஃப் கல்ச்சர், நீங்களே போய் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே. உண்மையாவே என்னோட கிளினிக்கு வர கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் ஒண்ணுமே இல்லை, இது ஒரு நைஸ் மூவி ஒன்லி. இப்படியும் நடக்குது, நிறைய இடங்கள்ல நடக்குது. என் கண்ணுக்கு அந்த படம் வந்து ஒரு பேஷண்ட் என்கிட்ட உட்காந்து கதை சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருந்தது. அவங்களே கதையை சொல்லி, அவங்களே பிரச்சனை சொல்லி, அவங்களே சொல்யூஷன் சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் எனக்கு இருந்தது. If it is reality, yes, it is reality. Lot of such things are happening. அப்படி நடக்கத்தான் செய்யுது. இதை விட இன்னும் 2-3 மடங்கு மோசமாவே நடக்குது. ஆனா அதெல்லாம் இன்னும் படத்துல வரல. அது இன்னும் கூடிய சீக்கிரம் படத்துல வரும். ஸோ படத்தை பார்த்துதான் எல்லாரும் அப்படியே கெட்டு போறாங்களான்னா கிடையாது. வயலன்ஸ் மேபி இஸ் லைக் தட். வயலண்டான படங்கள் வரும்போது வயலன்ஸை பார்த்து குழந்தைகள் வந்து வயலண்டா ஆகுறாங்கன்னா ஆமா, that is possible. ஏன்னா அது ரியாலிட்டில இருந்து எடுக்கிறது இல்லை, அது ஒரு இமேஜினேஷன். ஆனா ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய படங்கள் வந்து ரியாலிட்டில இருந்து தான் படங்களுக்கு போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா ஒரு மூவி ஆண் பாவம் பொல்லாததுன்னு வந்துச்சு மேம். ஸோ அதுலயுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ஒரு ரோல் தான். அதுல வந்து அக்செப்டபிலிட்டி இல்லையோ, ஒய்ஃப் கிட்ட அக்செப்டபிலிட்டி இல்லையோ, அவங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதனா ஒன்னு ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து சொன்னா அதை வந்து ஏத்துக்காம இட்ஸ் மை சாய்ஸ், அதுதான் அந்த படத்தோட ஒரு ட்ரேட்மார்க், இட்ஸ் மை சாய்ஸ் அப்படின்றாங்க. பட் அந்த சாய்ஸ் அப்போ யார்கிட்டச்சும் ஒருத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும், இது மாதிரி பண்ண ஓகேவா, நான் இதை வந்து சூஸ் பண்ணலாம்னு இருக்குன்னு அட்லீஸ்ட் அதையாச்சும் சொல்லணும். அது சொல்லாதனால அந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரேக்கப்ஸ் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அம்மா, யூ ஹேவ் யுவர் ஓன் ஃப்ரீடம் டு மேக் சாய்ஸஸ். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்க மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகளா இருந்தா அந்த முடிவை நீங்க தாராளமா எடுக்கலாம். ஆனா அந்த முடிவை எடுக்கிறதுனால உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க, சில்ட்ரன் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுவாங்கன்னா அப்ப அவங்களையும் இன்வால்வ் பண்ணி தானேமா அந்த முடிவு எடுக்கணும். அதுதானே நார்மல். அந்த இடத்துல நான் கம்ப்ளீட்டா சுயநலமா ஒரு முடிவை எடுக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி சுயநலமா முடிவெடுக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது நிறைய கிடைக்குது. அப்போ ஃபேமிலி சப்போர்ட் இல்ல, எல்லாருக்குமே அவங்களோட அஜெண்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மத்தவங்களை பாதிக்க கூடிய ஒரு முடிவு எடுக்கும் போது மற்றவங்களை இன்வால்வ் பண்றது ஒரு குடும்பத்துக்கு நல்லது. அந்த இடத்துல ஐ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு டூ எவ்ரிதிங் வித் மை லைஃப். அப்ப நீங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க? நீங்க தனியாவே இருந்துட்டு போகலாமே. உங்க கல்யாணம் பண்றீங்கன்னா சில விஷயங்கள் விட்டு கொடுத்துதான் போகணும். இந்த தேவையில்லாத மேல் ஷாவனிசமோ இல்ல ஃபெமினிசமோ எனக்கு பேசுறதுல உடன்பாடு கிடையாது. லைஃப் இஸ் அபவுட் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சில விஷயங்கள் நம்ம நினைச்சது மாதிரி நடக்கும், சில விஷயங்கள் அந்த அளவுக்கு இல்லை, ஆனா ஓரளவுக்கு நம்ம நினைச்சது மாதிரி நடக்கும். பரவாயில்ல, விட்டு கொடுத்தா தானே ஒரு குடும்பத்துல நம்ம நல்லா வாழ முடியும். அப்படி இல்லவே இல்லை, நான் நினைச்சது மட்டும்தான் அந்த வீட்டுல நடக்கணும் அப்படின்னா அங்கதான் விரிசல்கள் வர ஆரம்பிக்குது. குழந்தைகளுக்கு வந்து வெறுப்பு வர ஆரம்பிக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத பேரண்ட் மேல கண்டிப்பா வெறுப்பு வர ஆரம்பிக்கும். ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்டெப்ஸ் மேம். இதை ஒரு இண்டிவிஜுவலா நீங்க ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. நீங்க என்ன மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப இறுக்கி வாழ்க்கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட பாலிசிஸ் என்ன, விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ் என்ன, அது கல்யாணத்துக்கு முன்னாடியே தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா போட்டு திணிக்காதீங்க. தட்ஸ் நாட் ஓகே, அது சரி வராது. அப்போ சில விஷயங்களை வாயை திறந்து பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும். எடுத்த உடனே ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு சண்டை, ஏன் அதுக்குள்ள போறீங்க? திடீர்னு ஒருத்தவங்க வெளியில இருந்து இன்வால்வ் பண்ணி அவங்கள பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சு அவங்களும் அது சரியா பஞ்சாயத்து பண்ணுவாங்களா, நடுநிலையா இருப்பாங்களா இல்லையா தெரியாது. நிறைய பேர் இன்னும் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்கு வர்றதுக்கு இன்னும் தயங்குறாங்க. கவுன்சிலிங்க்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு வருவாரு ஒய்ஃபை. அந்த ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, எந்த இடத்துல என்ன கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா,
நல்லா தானடா இருக்கு என் கிளினிக், அந்த அளவுக்கு மோசமா இல்லையே. முன்னாடி அது ரொம்ப அதிகமா டைரக்டாவே அங்கே அங்கேயே ஸ்பாட்லயே ஷில் பி வெரி வெரி ஆங்கிரி. எங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்கீங்க பாத்தீங்களா, இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம இதெல்லாத்தையும் உட்காந்து கதை பேசணும். See now people know me. அதனால அவங்க உள்ள வரும்போதே என்ன பத்தின புரிதலோட தான் வராங்க. நான் பிராக்டிஸோட ஆரம்பத்துல வந்து நான் இதை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக உங்கள்ட்ட நாங்க வந்து சொல்லணும், எதுக்காக உங்கள்ட்ட நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம், 2 பேரும் வருவாங்க நாங்களே பாத்துக்கிறோம்னு ஒரு 10 நிமிஷத்துலயே சொல்லிட்டு அந்த செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிளம்பி போனவங்க எல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்காங்க. நவ் இட்ஸ் நாட் தேர், பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாமும் நடந்திருக்கு. சோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தோடயே வாழ்றது ரெசிலியன்ஸ் அல்ல. யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு இட். ஒரு பிரச்சனை இருக்குதா இந்த ஃபேமிலியில எனக்கு தெரியுது, அப்படியே கட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டோன் வால் பண்ணிட்டு ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டு இருக்கிறது இல்லைல்ல. இதுக்கு என்ன சொல்யூஷன்? அந்த சொல்யூஷனை நோக்கி நம்ம போகணும்னு நினைக்கும் போதுதான் இந்த குடும்பம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ சில விமென்க்கு வந்து கிச்சன்ல வந்து ஹஸ்பண்ட் நின்று வேலை பார்க்கறது பிடிக்காது. சில பேருக்கு வேணும், நான் கொஞ்சம் பண்றேன்ல நீங்க கொஞ்சம் பண்ணுங்க, ஷேர் பண்ணி பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது உங்க வைஃப் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விட லவ் லாங்குவேஜ புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனைகள் குறைவு. என்ன, வாட் இஸ் யோர் லவ் லாங்குவேஜ், உங்களால என்ன கொடுக்க முடியும், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். கல்யாணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கனவு. 35 வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணமே ஆகல, 38 வயசு ஆகுது எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இப்படின்னு ஒரு கனவு கண்டுக்கிற ஒரு ஆள் கிட்ட போய், டேய் மச்சான் என் பொண்டாட்டி வந்து டெய்லி எனக்கு உப்புமா போட்டு சாவடிக்கிறாடா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா இவனுக்கு எப்படி தோணும்? உனக்காவது ஒருத்தர் இருக்கா இல்ல உப்புமா போடுறதுக்கு, கரெக்டா இல்லையா? சோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கும் போது பெருசா அந்த விஷயத்தோட அருமை நமக்கு தெரியறது கிடையாது. அது விட்டு போகும் போதுதான் அந்த அருமை தெரியும். ஆனா அந்த அளவுக்கு போகாதீங்க. Please understand the importance of what you have, the beautiful family that you have. சின்ன பிரச்சனைகளா பேசி தீர்த்துக்கலாமே, அதை போட்டு இழுத்து பெருசாக்கி காம்ப்ளிகேட் பண்ணி don't do that. And சண்டை அப்படின்னு வரும்போது ஒரு அளவுக்கு மேல போகும்போது இந்த சண்டை பெருசா ஆகுது, ஆர்கியூமெண்ட் ரொம்ப பெருசா ஆகுதுன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துலயே அதை நிறுத்திடுங்க. ஒரு 2 நாள் கழிச்சு கண்டினியூ பண்ணுங்க அந்த சண்டையை. ஏன்னா அதே இடத்துல கண்டினியூ ஆனா யாரையாவது ஒருத்தர் இன்னொருத்தரை அடிப்பாங்க, இது நடக்கும். இல்ல தேவையில்லாம ஒருத்தர் ஃபேமிலியை அசிங்கப்படுத்திப்பாங்க, அதுவும் நடக்கும். இல்லைன்னா பிள்ளைங்க முன்னாடி ஒருத்தரை அசிங்கமா திட்டிப்பாங்க, அதுவும் நடக்கும். இந்த 3த்தையும் ரிப்பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். எதுக்கு? இப்ப சண்டை வருது, ஒரு அளவுக்கு மேல சண்டை ஜாஸ்தியா போகுதுன்னா கான்சியஸ்லி கட், வேணாம் இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாம், 2 நாள் கழிச்சு பாத்துக்கலாம் சொல்லிட்டு மற்ற வேலைகளை நார்மலா பாக்குறது நல்லது. நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போதும், ஒரு 2 டேஸ் கழிச்சு அதை பத்தி பேசிக்கலாம். ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நார்மலா ஒரு லைஃப் வந்து அப்படியே லீட் பண்ணிட்டு போவாங்க. இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கும்ல, அப்போ அந்த பிரச்சனையில இந்த பிரச்சனையை எடுத்து வச்சு பேசுவாங்க. ஸோ அந்த டைம்லயுமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுது இல்ல? இதுக்கு என்ன? நிறைய குடும்பங்கள்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை இருக்கும் போது சண்டை பயங்கரமா இருக்கும். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே யோசிச்சு பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பயங்கர சண்டை வந்திருக்கும். ஆனா ஏன் அந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு அப்புறமா யோசிச்சா பெருசா ஞாபகத்துல இருக்காரு. ஆனா சண்டையில வந்து நீங்க என்ன சொல்லி என்ன திட்டினீங்க, எந்தெந்த பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிங்க, அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கும். ஆனா எதனால அந்த சண்டை ஆரம்பிச்சது பெருசா ஞாபகத்துல இருக்காது. அதுதான் நேச்சுரல் ஹியூமன் டெண்டன்சி. ஆனா அதை இறுக்கி புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு அடுத்த ஒரு சண்டையில எல்லா சண்டையிலயும் அதை ரெஃபரன்ஸ் சொல்லினா மெமரி இஸ் ஆல் அபவுட் ரீகாலிங். நீங்க ரீகால் பண்ண உங்களுக்கு பிரச்சனைகளும் ஞாபகம் இருக்கும், சண்டைகளும் ஞாபகம் இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸும் ஃபேமிலியில இருக்கும். எதுக்கு? ஒண்ணு அந்த பிரச்சனையை அதுக்கப்புறமா தீர்க்க முடிஞ்சா தீர்த்து வச்சிருங்க, இல்லைன்னா அதை பத்தி பேசாதீங்க, நீங்க விட்டுருங்க, அது தானே மறந்து போயிடும், அதை கடந்து போயிருவீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்த சண்டை திரும்ப 5 வருஷம் கழிச்சு வரவே வராது. வந்தாலும் அது சுத்தி இன்லாஸ் சுத்தி மட்டும் தான் இருக்கும், ஏன்னா அவங்க தான் ரிப்பீட்டா அதுக்குள்ளேயே அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க. சோ புதுசான ஒரு பிரச்சனை வரும்போது பழைய பிரச்சனைகள் மறந்துதான் போகும். அதை இறுக்கி பிடிச்சிட்டு எல்லா ஃபேமிலிலும் நீங்க பேசி சார்ட் அவுட் பண்ணுங்க நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா சில பிரச்சனைகளை சார்ட் அவுட் எல்லாம் பண்ண முடியாது, இது பிரச்சனைங்கிறது தெரியும். சில நேரங்கள்ல அந்த பிரச்சனை அங்கேயே இருக்கட்டும், அதை கடந்து போய் நீங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். எல்லா பிரச்சனையும் பேசி தீர்க்கணும் அப்படிங்கிறது ஃபேமிலி லைஃப்ல கிடையாது. அதை வந்து மேரிட்டல் கவுன்சிலர் செய்யவும் மாட்டாங்க, ஏன்னா அது சண்டையை தான் பெருசு பண்ணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசணும் மேம். இந்த ஒரு வீடியோ மூலியமா நிறைய பேருக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு, ஓகே இதெல்லாம் நம்ம வந்து மாத்திக்கலாம்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூமா.